முருகா, பொன்னைக் கொண்டு உரைகள் மீதே நிறமிட உரைத்தாற்போல் உன்னைக் கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். தன்னலம் கருதாது தமிழால் தரணிக்கெல்லாம் தொண்டு செய்து தமிழுக்கு பொருள் கண்டனான் உன் அருளுக்கு வழி தெரியாமல் அலைகின்றேன் ஐயா. அலையும் என் உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கூறும் நன்னாள் என்னாலோ அறிகிறேனப்பா, அறிகிறேன். என்ன பாட்டி தனியா உட்கார்ந்துகிட்டு நீயே தானாவே பேசிக்கிட்டு இருக்க? பேசினேன், பாடினேன். பேசும் தமிழால் உலகுக்கெல்லாம் பெரும் தொண்டு செய்து விட்டேன். அடோ சாமி, தமிழால உலகத்துக்கெல்லாம் பெரும் தொண்டு செஞ்சிருக்கா? நீ ரொம்ப படிச்சிருக்கன்னு சொன்ன. பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நாளையும் தந்து சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கியேனப்பா. வாங்கியதை குற்றமர கற்றேன், கற்றதையும் உற்ற இடத்தில் எடுத்து ஓதினேன். சரியா போச்சு. உன்ன போல இன்னொரு பாட்டி என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் உலகத்துல எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகம்னு சொல்லிருக்காங்களா? நீ என்னடான்னா எல்லாம் கத்துக்கிட்டாங்கிறிய. என்ன பாட்டி அப்படி பாக்குற? வயதில் இளமையும் வாக்கில் முதுமையும் தென்படுகிறதே என்று பார்த்தேன். நீ யாரப்பா? என்ன கேக்குறியா? நானு இந்த காட்டுல ஆடு மாடு எருமகளை மேய்ச்சிட்டு இருக்கிற பையன். படிப்புக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு இல்லை என்றால் என்னப்பா? முத்தமிழ் அறிவு உன் ரத்தத்திலும் ஓடுகிறது. அப்படியா? அதுதான் எனப்பன் முருகனின் விஷயம். பாட்டி ரொம்ப கலப்பா இருக்கியே, கொஞ்சம் நாவல் பழம் உழுக்கிறேன், சாப்பிடுறியா? பழுத்து இந்த பழத்துக்கு பழம் தேவையாப்பா? நீ சாப்பிட்டுதான் பாரு, நாக்குக்கு ரொம்ப ருசியா இருக்கும். என் நாவின் சுவையெல்லாம் அடக்கி ஆண்டு விட்டேனப்பா. பரவாயில்ல பாட்டி, கலப்பு ஜலமாவது கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. சரி போடு, போடுறேன். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா, பழத்திற்கு கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்குதே, உனக்கு தெரியாதா? சரி, சுடாத பழமாத்தான் போடு. சுடாத பழம் வேணுமா? போடுறேன் போடுறேன். பழமெல்லாம் மண் மண். என்ன பாட்டி பழம் சுடுதா? கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி இரு கதலி தண்டுக்கு நானும். பாட்டி பாட்டி நீ என்ன சொல்ற? பெரும் பெரும் கருங்காலி கட்டைகளுக்கெல்லாம் வளையாத இந்த இருப்பு கோடாலி இளம் வாழைத்தண்டுக்கு வளைந்து விட்டதே என்று பார்க்கிறேன் அப்பா. எதனால் அப்படியாச்சு? மனமென்னும் தோணி பற்றி மதியென்னும் கோலையூன்றி தமிழென்னும் சரக்கையேற்றி புலமையென்னும் கடலில் ஓடினேன். அங்கே ஆணவம் என்ற பாறை தாக்கிவிட்டது. அதனால் வந்த வினையப்பா, வினை. ஓஹோ, ஆணவங்கிற பாறை தாக்கிட்டதோ? அப்பா, நீ மாடு மேய்க்கும் சிறுவனே அல்ல. நிச்சயமாக சொல்லுகிறேன், முத்தமிழுக்கும் தெய்வம் நீ. இந்த அவையை சோதிக்காதே. என் தமிழ் மீது ஆணை, நீ யாரும் சொல்லிவிடு, சொல்லிவிடு. பாட்டி உனக்குத்தான் எல்லாம் தெரியுமே, எங்க நான் யாருன்னு நீயே சொல்லு பாப்போம். எனக்கு ஒன்றும் புரியவில்லையேப்பா. நல்ல நிதானமா கண்ணை மூடி சிந்திச்சு பாரு, நான் யாருன்னு புரியும். முருகா, முருகா. ஞானபட்டிதா, நீயா என்ன இப்படி சோதித்தது? ஆம், தமிழால் உன்னோடு விளையாடவே யாம் இவ்வாறு வந்தோம். எங்கே நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல் பார்க்கலாம். ஐயனே, கேட்பதும் நீ, கேள்விக்கு பதில் சொல்ல வைப்பதும் நீ. உன்னையன்றி எனக்கு தனித்தன்மை ஏது? எமது பூரண ஆசிகளை தந்தோம். சொற்றமிழால் எமது வினாவுக்கு விடை சொல். சித்தம். ஔவையே, உலகில் அரியது என்ன?
அரியது கேட்கும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது. தானமும் தவமும் தான் சீவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டமைக்கு அழகாத தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன? கொடியது கேட்கும் வடிவடிவேலாய் கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிரு. அதனினும் கொடிது அவர் கையாரின் புறவும்பது தானே. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஔவையே, வானவரும் உனது வாக்கிற்கு அடிமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன? இனியது கேட்கும் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அதனினும் இனிது அறிவுள்ளோரி கனவிலும் நனவிலும் காண்பது தானே. சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா, சமூகத்தை நாடி ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நாரதா, புரிகிறது. இன்று உனக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அப்படி எண்ண வேண்டாம். உண்மையாகவே ஒரு நன்மையான காரியமாகத்தான் வந்தேன். நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் என்றுதானே கூறுவார்கள். விஷயத்தை சொல். பரமேஸ்வரா, எவருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்தது. இது சாதாரண பழம் அல்ல, ஞான பழம் என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதை நான் அருந்துவதை விட உலகையே காத்து ரட்சிக்கும் தாங்கள் அருந்தினால் பலன் உண்டு என்று கொண்டு வந்திருக்கிறேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை துவங்குகிறாய், நடத்து. உறுதியாக கூறுகிறேன், வேறு எந்த நோக்கத்தோடும் அல்ல. நீங்கள் உண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுப்பை என்னிடம் கொடுத்து விட்டாயா? சரி, முன் சார்பாக நானே அதை துவக்குகிறேன். என்ன சுவாமி இது? பாசத்தோடு நாரதன் கன்னியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான். அதை அருந்தாமல் அவனை பரிகாசம் செய்கிறீர்களே. உமா, சக்தி இல்லையே சிவம் இல்லை. இது சான்றோர் வாக்கு. அதை நானும் ஒப்புக்கொண்டு விட்டேன். உலகில் உள்ளோர் அம்மை அப்பன் என்றுதான் சொல்கிறார்களே தவிர அப்பன் அம்மை என்றா சொல்கிறார்கள். ஆகையால் இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சாலச் சிறந்தது. இந்த சுவாமி, தங்கள் திருவாக்கினாலேயே நாம் அம்மையப்பர் ஆகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டீர்கள். இனி இக்கனி நமக்கு எதற்கு? அத்துடன் வருங்காலம் பிள்ளைகள் கையில். அதனால் இதை அவர்களிடமே கொடுத்து விடுகிறேன். அம்மா 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 அம்மா, பழம் எனக்கு இல்லை அம்மா. எனக்குத்தான் பழம். முடியாது, நான் தான் முதல் பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை அம்மா, நான் தான் செல்ல பிள்ளை. எனக்குத்தான் பழம். சரி சரி, இதற்காக இருவரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம். ஆளுக்கு பந்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, பழத்தை பிரிக்க கூடாது. முழு பழமாக சாப்பிட்டால் தான் பலன் உண்டு. என்ன நாரதா? உண்மை உண்மை. சுவாமி, இருவரும் கேட்கிறார்களே, இதை யாருக்கென்று கொடுப்பது? அப்படி கேள். இது ஞானப்பழம். இதை பெற நம் பிள்ளைகளுக்கு தகுதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டாமா? ஆகையால் ஏதாவது ஒரு சோதனை நடத்து. அதிலே யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இதை கொடுத்து விடு. சரிதான். இந்த சோதிப்பது, சோதனைக்குள்ளாக்குவது
இதிலெல்லாம் தேர்ந்தவர் தாங்கள் தான். என்னை பொறுத்தவரை பிறர் கண்கலங்கினால் என்னால் அதை சகிக்க முடியாது. இந்த பழத்தை பெறுவதற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை தாங்களே சொல்லிவிடுங்கள். சரி. விநாயகா, வேலவா, உங்கள் இருவரில் இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு நொடியில் சுற்றி வருகிறேன். உலகத்தை சுற்றி வர வேண்டும் அல்லவா நாரதரே? அம்மை அப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? உலகம்தான் அம்மையப்பன், அம்மையப்பன் தான் உலகம். அப்படியானால் என் தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். அதில் என்ன சந்தேகம்? உலகத்தையே ரட்சித்து காக்கும் லோகநாயகன் நாயகியை சுற்றி வந்தாலே அகில உலகமும் வல வந்ததாக அர்த்தம். நன்றாக சொன்னீர்கள். இதோ என் அம்மை அப்பனை சுற்றி வந்து பழத்தை நானே பெற்றுக் கொள்கிறேன். என்ன இது? பழம் எனக்கே கிடைத்து விட்டது. தம்பி, நான் தான் வெற்றி அடைந்தேன். இதோ பழம் எனக்குத்தான் கிடைத்தது. தாயே, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அப்பா. எங்களை சுற்றினால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி. அனைவரும் ஒப்புக்கொண்டனர். சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியவர்களாக சேர்ந்து நடத்திய நாடகம் அல்லவா? மிகவும் அழகாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். முருகா, எங்கே போகிறாய்? எங்கோ போகிறேன். என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? அம்மட்டும் இந்த சிறு பழ விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். குமரா, நெல். பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேள். கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். முருகா, குமரா, வேலவா. நாரதா, நீ எண்ணி வந்த காரியம் சுலபமாக முடிந்து விட்டதல்லவா? சிவசிவா, முருகா, யாரது? ஞான பண்டிதா. ஓ, அவ்வையா? வேலவா, வேதம் முற்றும் கற்றவன் நீ. அதை உன் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றவன். உனக்கு நான் அறிவுரை கூறலாமா? கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் குமரா, உன்னிடத்தில் குறை காணலாமா? அப்பா, ஞானப்பழமே நீ, உனக்கு ஒரு பழம் தேவையா? அன்பு தீபமே, அருள் வடிவே, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று என் அறிவிற்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே, நீ தவறு செய்யலாமா? அம்மையப்பனிடம் கோபப்படலாமா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். நீ திரும்பிச் செல். அவ்வையே, எவர் சொல்லுக்கும் நிற்காத நான் உன் குரல் கேட்டு நின்றதும் மீண்டும் திரும்பிச் செல்வேன் என்று முடிவு கட்டிவிட்டாய். அப்படி எண்ணாதே. அம்மையப்பனுக்கெல்லாம் கட்டுப்படாத நான் உன் தமிழ் புலமைக்காக சற்று நின்றேன். உன் பாட்டுக்கு நன்றி. அவ்வையே, நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? எனக்கு அந்த பழம் தரக்கூடாதா? பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில் திருச்சபை தன்னில் உருவாகி உறவோ
உற்றார் பெற்றாரும் உண்டு ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமுண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கையிலையில் நீ வாழ இடமுண்டு தாயுண்டு மனம் உண்டு தாயுண்டு மனம் உண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு எருமையில் ஏறு ஈசனிடம் நாடு இன்பம் காட்டவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி முருகா உன் சினம் தணிந்ததா? அப்பா ஆத்திரத்தில் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள். பாதகமில்லை. பழத்தின் காரணமாக நீ இங்கு வந்து நின்றதால் இன்று முதல் இந்த இடம் பழம் நீ என்று உன் பெயரிலேயே ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்கட்டும். அத்துடன் மட்டுமல்லாமல் நீ கோபமாக வந்த குன்றின் மேல் நின்றதால் இன்று முதல் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக குவலயத்தோர் வழிபடட்டும். நல்லருள் புரியுங்கள். நலமடைவாயார். மகாதேவ மகாதேவா முருகா, நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. இதை விடுத்து தனியாக நின்றாயே, எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமல் போய்விடுவோ என்று எண்ணினேன். அதற்கு உயிர் கொடுத்த வேலவா, உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன். தமிழ் மூதாட்டியே, தரணியெல்லாம் மொழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னலவற்ற தாயே, தமிழே, தமிழின் அமுதமே, வாழ்க உன் தொண்டு. உலகில் நல்லறம் அல்லாதது என்ன? இல்லறம் அல்லது நல்லறம் என்று. நன்று புகந்தனே, நன்று என்பது என்ன? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அபாயம் நீங்க ஒரு வழி சொல். சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. உலகில் அனைத்தும் கற்றது யார்? தேவி, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல். தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். வேருடன் கெடுவது, ஊருடன் பகைக்கின் கண்ணறப் போற்றுவது, எண்ணும் எழுத்தும் இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் ஐயனே, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அவ்வையே, உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு களிப்படைந்தோம். வாழ்கனின் புலம். 1, 2, 3, 4, 5, 6 இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் நன்றான வேதத்தில்
இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் சித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பத்தானவன் பன்னிருக்கை வேலவனை கத்தானவன் முட்டாதவன் மூல முதலானவன் உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் நான் பாதி உம்மை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்ணை